வெளியீட்டு விழாவின் தலைவர் சின்னப்பாண்டி அவர்களே, முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட ராஜேஸ்வரி அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள கற்றறிந்த பெருமக்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். PKM நூற்றாண்டு விழா மலரை பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய கட்டமைப்பு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதை சேகரித்து ஒரு புத்தகமாக வெளியிடுவதே ஒரு பெரிய சாதனை. அதற்காக தம்பி அழகர்சாமிக்கு ராமகிருஷ்ணனுக்கு எல்லோரும் கைதட்டி கரகோஷம் எழுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் சின்னப்பாண்டி அவர்கள், நான் கல்லர் பள்ளியின் தலைமை ஆசிரியர், என்னைய போய் எதற்கு தலைமை தாங்கும்படி கேட்டார்கள் என்று சொன்னார். அதற்கும் அர்த்தம் இருக்கு. நம்மளுடைய தேவர் சமுதாயத்தில், அது பர்டிகுலராக சொல்ல போனோம்னா உசிலம்பட்டி ஏரியாவில் இருக்கிற புறமலைக்கல்லர் சமுதாயத்தில் படித்து வர்றது பெருசு. அதில் நாங்கள்லாம், நான் மாமா சூரியராஜ் எல்லாம் அடுத்தடுத்த ஊர், பக்கத்து ஊருக்கு தான். அவரும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வயலில் எப்படி விவசாயம் பண்ணுவார் வந்தார்ன்றது எனக்கு தெரியும். நாங்களும் விவசாயம் பண்ணுறது எப்படி தெரியும். ஆனால் மாமாவுக்கு தாத்தா ஆசிரியர், எங்கள் அப்பாவெல்லாம் ஒரு விவசாயி, கைநாடு தான். அப்படிப்பட்ட ஊர்கள் இருக்கவங்க, நாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் நாம் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு முதல் படி படிப்புன்னு சொல்லித்தான் மூக்கையா தேவர் கல்வி கண்ணை திறந்து வைத்தார். அப்படி கல்வி கண்ணை திறந்து வைத்ததன் காரணமாகத்தான் என்னை போன்ற மக்கள் நீதிபதியாகவும் மற்ற அதிகாரிகளாகவும் இருக்கின்றார்கள். இன்று தலைவர் சின்னப்பாண்டியனுடைய புதல்வி ஒரு IAS கலெக்டராக இருக்கிறார் என்றால் அது PKM அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் என்று சொல்ல வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் உங்களை இன்று தலைமையாக வைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். எல்லோரும் எல்லா துறையிலும் நன்கு படித்து வந்திருக்கின்றோம். மற்ற சமுதாயத்தில் முன்னேறி இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறார்கள் என்று எல்லோரும் கருத்து கூறினார்கள். அது உண்மைதான். ஏனென்றால் துவக்கத்தில் நம்மளுக்கு பொருளாதார வசதி இல்லை. விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஒரு கயிறு வாங்கினோம்னா ஒரு நாடார் வீட்டில் தான் வாங்கிட்டு வரணும், கடையில் தான் வாங்கிட்டு வரணும். நம்ம ஆளுக்கு யாருக்கு அன்னைக்கு ஒரு கடை கூட வச்சது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. உழவு ஓட்ட தெரியும், தார்க்கம்பு பிடிக்க தெரியும், மம்பட்டி பிடிக்க தெரியும். இதுதான் நம்மளுடைய சரித்திர இதாக இருந்திருக்கு, தொழிலாக இருந்திருக்கு, போர்க்குடியாக இருந்திருந்திருக்கோம். ஆகையினால தான் துவக்கத்தில் நம்ம முன்னேறாமல் இருந்ததை நம்மளை முன்னேற்றம்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் தலைவர் PKM கல்லூரிகளை, அது ஒரு இடத்துல கல்லூரி நிறுவனா பத்தாதுன்னு சொல்லிட்டு 3 இடத்துல கல்லூரிகளை நிறுவி பண்ணி வச்சிருக்காரு. அது நன்றாக நடைபெற்று வந்தாலும் இன்று நம்ம எல்லோரும் வருத்தப்படும் அளவில் இருந்து வருகின்றது. அதற்கு ஒரு சரியான தீர்வு காண வேண்டும். அந்த தீர்வுக்கும் இன்று கூடினோம் போனோம் என்று இல்லாமல் என்னுடைய மன ஆதங்கத்தை சொல்லுகின்றேன். தேவர்களுடைய எலெக்ஷன் வரும்போது பார்த்தோம் என்றால் காசுக்கு ஓட்டு போடுகிறார்கள். அதுதான் எனக்கு முதலில் வருத்தப்பட செய்த ஒரு வேதனையான காரியமாக இருந்தது. ஒவ்வொருவரும் தனக்கு பிடிச்சவன் யார், அவன் சரியாக வருவான், அவனுக்கு பண்ணுனா காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி கல்லூரி நல்லா இருந்திருக்கும். இந்த தவறான அணுகுமுறையில் போனதுனாலும் நம்ம மக்கள் தவறான அணுகுமுறை பக்கம் சாஞ்சதுனாலும் தான் இன்றைக்கி நம்ம கல்லூரியை சரியான வழியில் கொண்டு செல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அதற்கு ஒரு காலம் வரும்னு நான் நினைக்கிறேன். நாம் படித்தவங்க எல்லோரும் இந்த இஷ்யூவில் வந்து கொஞ்சம் அங்கங்கே 10 பேரை கூட்டி நம்ம ஒன்றுபடுத்தணும்னா தான் தலைவர் மு.க. தேவர் செஞ்சு வச்ச வழியை வந்து சரியாக நம்ம கொண்டு செல்ல முடியும்னு நான் நினைக்கின்றேன். இப்படி செஞ்சோம்னா தான் அவருக்கு செய்நன்றியாக நாம் இருப்போம் என்று கூறி கருத்துரை வழங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய முக்கியமானவர்கள்லாம் கருத்துரை வழங்க ஆவண செய்யும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.